நான் ஜெயிக்கிறதுன்னு நினைக்கும் போது எனக்கு நான் ரொம்ப நிறைய டைம் அன்லக்கியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். நாம ஒரு இடத்துல இருந்தால் அது லக்கி இல்லை போல இருக்கு. படங்கள்ல எல்லாம் சொல்றேன். என் படம் ஓடவே மாட்டேங்குது, எல்லாமே வந்து பெருசா வெளியில வரவே இல்லையே. சொல்லுவாங்கல்ல, இவங்க ராசி இல்லாத ஹீரோ, ராசி இல்லாத ஹீரோயின் இப்படிலாம். இதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது சுத்தமா. உழைப்பு மட்டும்தான் அந்த ஹோல். பட் நான் மனசுல இன்னும் ஃபீல் சம்டைம்ஸ் நினைச்சிருக்கேன் இனிஷியல் டைம்ல. அப்புறம் அது கிடையாது. நீ கரெக்டா உழைச்சனா உனக்கு கரெக்டா கிடைக்கும். அதுதான் லவர் பந்து ப்ரூவ் பண்ணுச்சு. இங்க ஜெயிச்சவங்க வந்து கூட்டிட்டு வந்து நீ சூப்பர்ரான்னு சொல்றத விட, ஜெயிக்க துடிக்கிறதுக்கு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். என்கிட்ட எல்லாமே இருக்குங்க. லைக் நான் நடிக்கணும், நடிக்க சொன்னா நடிப்பேன். என்ன வேணா பண்ண நான் தயாரா இருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஒரு அப்ரூவ் பண்றதுல்ல, அந்த கேரக்டர் வெங்கடேஷ் கேரக்டர் யார வேணா பண்ண வச்சிருக்கலாம். கண்டிப்பா இல்லையா? டாப் ஹீரோஸ் யார் பண்ணியிருந்தாலுமே அது வொர்க் ஆயிருக்கும். என்ன வச்சு அது பண்ணன்றது இருக்குல்ல. குதிரை வந்து ஓடிட்டு இருக்கு. நல்லா ஓடுற குதிரையில பணம் கட்டுறது வேற. இந்த குதிரை இது காமெடி குதிரைங்க. இது வந்து நடுவுல ஏதாவது பண்ணோம், சேட்டை பண்ணோம், சும்மா சுத்திட்டு இருக்கோம். இத பார்த்தாலே நமக்கு அது பண்ணுமான்னு தெரியலன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த குதிரை மேல கட்டி ஒருத்தன் ஜெயிக்கிறான்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. ஸோ அதுதான் எனக்கு நடந்தது. அத தாண்டி நம்ம பேரு வந்து டிஎஸ்கேன்னு சொல்லி ஒரு 4 பேருக்கு தெரியுதுன்னும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்காக தானே இவ்வளவு நாள் உழைக்கிறோம், ஓடுறோம்.